ரொம்பவே சூப்பரான எக்ஸ்ட்ரானரியான எபிசோட் வந்திருக்குன்னே சொல்லலாம். ஸோ நான் ஃபுல்லோடையும் கேளுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிட்டு சேனல் கண்டினியூவாக ஆதரவு வந்துட்டாங்க. எல்லாரும் கோயிலுக்கு வந்துடுறாங்க. வந்ததுக்கு அப்புறமேட்டுக்கு என்னது இப்படி நடந்து போச்சு, நீங்கள் எதுவும் செஞ்சீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல கேட்குறப்ப அந்த முக்காடை வந்து அவுத்து பார்க்குறாங்க. உரலை வைக்க சொன்னால் பூவை வச்சுருக்கீங்க. சத்தியமாக நாங்கள் இந்த இடத்துல பெருசாக வந்தால் வச்சுருந்தோம், வெயிட் உள்ள கல் தான் வச்சுருந்தோம். கடைசியில் அது இப்படி மாறும்னு நாங்கள் எதிரே பார்க்கல. ஒருவேளை வந்தது சாமியா இருக்குமோ? இந்த காலத்தில் என்ன பேச்சு பேசிக்கிட்டு இருக்கீங்க? அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. நீங்கள் தான் தவறுதலாக வந்து எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னு சொல்லும்போது, இல்லை நாங்கள் கஷ்டப்பட்டு உருட்டி தான் எடுத்துகிட்டு வந்து வச்சோம். நீங்கள் இது மாதிரிலாம் கேட்பீங்கன்னு தெரிஞ்சு தான் நான் எடுத்துகிட்டு வந்து காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காட்டுறாங்க. அப்புறம் எப்படி இதெல்லாம் மாறிச்சு? இது எல்லாம் மணியோட வேலையாக இருக்கும், சிவராமனோட வேலையாக இருக்கும் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல புவனேஸ்வரி. சரி, அப்படியெல்லாம் விட்டுற மாட்டேன், நான் ஏதாவது பண்ணுவேன். இனிமேட்டு என்ன பண்ண முடியும்? ஒன்றும் பண்ண முடியாது. அப்படியெல்லாம் இல்லை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு புவனேஸ்வரி அங்கே வேக வேகமாக வந்து போகிறாங்க. போயிட்டு கதிரை வந்து பார்த்துக்கிட்டே செம்மையாக வந்து முறைக்கிறாங்க. சில பேர் நடக்காது வைக்காதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் கடைசியில் வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு அந்த இடத்துல வந்து சொல்கிறாப்புல நம்ம மணியும் சிவராமனும் சொல்லிகிட்டு இருக்காங்க. அது யாருக்கும் வந்து புரியாது. சில பேருக்கு எத்தனை வாட்டி பட்டாலும் திருந்தவும் மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, நீங்கள் எதை வேணாலும் வச்சுருக்கலாம், இது மாதிரி நல்ல விதமாக முடிச்சு காட்டியிருக்கலாம் கதிர். அதுக்காகலாம் நம்மள ஒருத்தனா இவன் ஆயிடுவானா அப்படின்னு பேசுகிறாங்க. நான் யார், என்னோட பரம்பரை யார், எனக்கு பின்னாடி யார் யாரெல்லாம் இருக்காங்கன்னு என்னால் சொல்ல முடியும். இவனால் இவங்க அப்பா அம்மா பேரை வந்து சொல்ல முடியுமா அப்படின்னு சொல்லும்போது கடுப்பாயிட்டாங்க. ஏய், நீ எல்லாம் திருந்தவே மாட்டல்ல, உன்னெல்லாம் யாருடி இங்கே விட்டது? மனசு நல்லவங்களாக இருக்கணும், மனசு சுத்தபத்தமாக இருந்தால் தான் நிம்மதி கிடைக்கும். அது என் மாப்பிள்ளைக்கு நிறையாவே இருக்குன்னு சிவராமன் விட்டு கொடுக்காம பேசுகிறாங்க. என்னதான் இருந்தாலும் இவன் யார் என்ன ஏதுன்னு தெரியாது தானே அப்படின்னு சொல்கிறப்ப ஜானகிக்கு சாமி வந்துடுது. அப்படியே வந்து சாமியாக வந்து டான்ஸ் ஆடிட்டு இருக்காங்க அந்த இடத்துல. அப்போன்னு பார்த்து, யாரை பார்த்து என்ன கேள்வி கேட்டேன்? இந்த சன்னிதானத்தில் நான் சொல்கிறேன், இவன் யார், என்ன கோலம் கோத்திரம், இது எல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னு ரொம்ப ஆவலோட இருக்கீங்களோ? இது எல்லாம் தேவையா? நிச்சயம் அவங்க அப்பா அம்மா கூடிய சீக்கிரம் வருவாங்க. வந்து உங்கள் முகத்தில் கறி பூசத்தான் செய்வாங்க. ஏன் இடத்துக்குள்ள ஏன் பையனை பார்த்து என்ன கேள்வி கேட்குற புவனேஸ்வரி? எனக்கு வர கோவத்துக்கு நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாது. திருந்த மாட்டல்ல, அவ்வளோ தடையை வந்து ஏற்படுத்தியிருக்கீங்க. அதுக்கப்புறமேட்டுக்கு நீங்கள் இன்னமும் வந்து பேசி கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க. அவன் என் பையனுக்கு யாருடா வந்து கேட்குறது? அவனை பார்த்து யார் யாருன்னு செம்மையாக வந்து ஜானகியம்மா வெளுத்தெடுக்கிறாங்க. கூடிய விரைவில் எல்லாமே வந்து தெரியும். கதிர் இங்கே வாப்பா அப்படின்னு அந்த இடத்துல பேரை சொல்லி ஜானகி வந்து கூப்பிட்றாங்க. உன்னை கிட்டக்க வராங்க. உன் நல்ல மனசுக்கு உனக்கு குறை எதுவும் இல்லாமல் நீ நிம்மதியாக இருப்ப. உன்னை கேட்குற கேள்வி எல்லாத்துக்கும் நீ கூடிய சீக்கிரம் விட வந்து சொல்லுவ. மூக்கு மேலே விரல வைக்கிற அளவுக்கு உன்னோட பின்னணி இருக்குது, அதை யாராலையும் மாற்ற முடியாது. ஆத்தா உனக்கு எப்போ என்ன செய்யணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கூடிய சீக்கிரம் உன் கஷ்ட காலத்தை எல்லாத்தையும் போக வச்சு உன் வாழ்க்கையில் வசந்தத்தை உண்டாக்க போகிறேன். இனிமேட்டு நீ கை கட்டி நிற்க வேண்டிய அவசியமே இல்லை. நீ எஜமான் போல் சூப்பராக வந்து வாழலாம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்லிடுறாங்க. சொல்லி முடித்த உடனே அசந்து தூங்குறாங்க. இதை பார்த்த உடனே பத்மாக்கும் பார்வதிக்கும் ஒன்றும் புரியல. அச்சச்சோ, என்னடா அது, என்னடமோ வந்து சொல்லிகிட்டு இருக்காங்களே, இப்படியெல்லாம் ஒரு நிகழ்வு நடந்துச்சுன்னா நம்மளை யாரும் வந்து இனிமேல் திரும்பி கூட பார்க்க மாட்டான்னு அவங்க 2 பேரும் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. அதான் எல்லாம் கேட்க வேண்டியதெல்லாம் கேட்டுட்டல, இங்கேருந்து முதல்ல. யார் யாருன்னு எப்போ பார்த்தாலும் பேசி பேசி கடுப்பேற்றுறதே வேலையாக போச்சு, போடி இங்கேருந்து அப்படின்னு சொன்னோன்னே அவங்க மாட்டுக்கு கோச்சிட்டு வந்து போகிறாங்க. அண்ணே பாத்தியாண்ணே, அங்கே சாமி வந்து நம்ம முகத்தறியை வந்து கிழிச்சிட்டாங்க. இப்போ என்னென்ன வந்து பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறப்ப, அப்படியெல்லாம் இதை விட்டுற முடியாதுமா அப்படின்னு சொல்லும்போது ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. ஜானகி கிட்ட நடந்த விஷயத்தெல்லாம் வந்து சொல்கிறாங்க. அவங்க தானே சாமியை அடி சொன்னாங்க, அவங்களுக்கு தெரியாதுல்ல. அப்படியா, எனக்குள்ளே அம்மன் வந்துச்சா, அப்படி என்ன சொன்னாங்க அப்படின்னு சொல்லும்போது நடந்ததெல்லாம் சொன்னோன்னே அவங்க ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. கதிர் வாடா இங்கே, நீ நல்லா இருப்படா அப்படின்னு சொல்லிட்டு
சாமிக்கிட்ட எவ்வளோ பெரிய கஷ்டமான விஷயத்த வந்து செஞ்சுருக்காங்க. இதில் சதி வேற புவனேஸ்வரி வந்து பண்ணியிருக்காளா? அதனால தான் ஆரம்பத்தில் கதிர் வந்து நவுத்தவே முடியல. அதுக்கப்புறம் தான் கடவுளே வந்து கதிருக்கு வந்து உதவி பண்ணியிருக்காங்கன்னு யோசிச்சுட்ருக்காங்க. அப்பன்னு பார்த்து கதிர் வந்து ஃபஸ்ட்டில் வந்து நிற்கிறாங்க. மரியாதை எல்லாம் என் மாப்பிள்ளை கதிர்க்கே வந்து பண்ணுங்கன்னு சொன்னோன்னே தலப்பா வந்து கட்டிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கட்டி முடிச்ச உடனே சாமியை கையெடுத்து கும்பிட்றாங்க. எனக்கு இது வேணும் அது வேணும்னு நான் பெருசாக கேட்கல. நீங்கள் சொன்னீங்க என்னென்னு, நான் யார் என்ன ஏதுன்னு அது மட்டும் தெரிஞ்சுக்கணும்னு ஆசைப்பட்றேன். என்னை பார்த்து ஒவ்வொரு வாட்டியும் என்னென்னமோ வந்து பேசிகிட்டு இருக்காங்க. சில பேர் என்னை விட்டு கொடுக்காம ஏகப்பட்ட பேர் இருந்தாலும் அவங்க மனசுக்கும் சங்கடமாக தானே இருக்கும். என்னடா அது இப்படியெல்லாம் வந்து சொல்கிறாங்களேன்னு. அது எல்லாத்தையும் மாற்று தாயே, உன் கையில் மட்டும்தான் இருக்குது, உன் கையில் மட்டும்தான் இருக்குது தாயே அப்படின்னு அந்த இடத்துல சாமிக்கிட்ட பலமாக வந்து வேண்டிக்கிட்டு அப்படியே கோயிலில் வந்து உட்காடுறாங்க. சரி, இவ்வளோ தூரம் வந்தாச்சு, எல்லாருக்கும் வந்து எல்லாத்தையும் செய்யலான்னு சொல்லிட்டு ரகுராம் எல்லா ஏற்பாடும் வந்து பண்ணியிருக்காங்க போல இருக்குது. அவங்க எல்லாருக்கும் வாழை இலை போட்டு என்னென்ன செய்யணுமோ அது எல்லாத்தையும் வந்து தடபடலாம் வந்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல வயிறும் மனசும் ரொம்பவே வந்து நிறைஞ்சிருச்சியா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் வந்து போக ஆரம்பிக்கிறாங்க. அந்த இடத்துல தம்பி நிச்சயம் உன் மனசுக்கு நல்லா இருப்பையா, நீ படுற கஷ்டத்துக்கு எல்லாம் கூடிய சீக்கிரம் எல்லாத்துக்கும் விடை வந்து கிடைக்க போகுது, நீ எதுக்கும் வந்து கவலைப்படாதன்னு அன்பா பாசமாக வந்து பேசிட்டு எல்லாரும் வந்து போயிட்டுருக்காங்க. அந்த இடத்துல பார்த்தீங்களாங்க, நீங்கள் என்ன நினைக்கிறீங்க இதை பற்றின்னு ரகுராம் கிட்ட வந்து ஜானகி கேட்கும்போது, நான் நினைக்கிறதுக்கு என்ன இருக்குது ஜானகி, கண்டிப்பாக நம்ம மாப்பிள்ளை எல்லாத்தையும் கஷ்டத்தையும் தாண்டி வந்திருக்காங்க. இந்த சின்ன வயசில் கஷ்டம் பட்டாதான் பெரிய ஆளாக ஆக முடியும். அந்த கஷ்டத்தை எல்லாத்தையும் சுமந்துக்கிட்டு இருக்காப்புல கதிர். பார்க்கலாம் என்ன நடக்க போகுதுன்னு. அந்த சாமியே நம்ம மாப்பிள்ளைக்கு வந்து துணையாக இருக்கணும்னு முடிவு பண்ணிட்டா, எத்தனை சக்தி வந்தாலும் என்ன பண்ணனாலும் என்ன சூழ்ச்சி செஞ்சாலும் எதுவுமே நடக்காது. நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்னு சந்தோஷமாக ஆனந்தமாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல நம்ம ரகுராம், சரிங்க உங்கள் மனசு இவ்வளோ மாறி இருக்குல்ல, அதுவே எனக்கு சந்தோஷமாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு அப்படியே வந்து வந்துகிட்டு இருக்காங்க. அந்த இடத்துல கதிரும் தனாவும் அடுத்தடுத்தது செய்ய வேண்டியதெல்லாம் ஏகபோகா இருக்குது. அது எல்லா ஏற்பாடும் நம்ம வீட்டில் வந்து அந்த சாமி வந்து செய்ய சொன்னாங்களே, செய்யலான்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு இருக்கிறப்ப இந்த பக்கம் புவனேஸ்வரி வந்து காட்டுறாங்க. ஏன்னா அப்படியெல்லாம் அவனை நிம்மதியெல்லாம் விட்டுற முடியாதுண்ணே. சின்ன பையன், எனக்கு அவன் ஐயோ பாவம்னு நினைக்கிறதா, யாருக்கு ஐயோ பாவம்னு காட்டணும்னு எனக்கு நல்லாவே தெரியும். அவங்களெல்லாம் உண்டு இல்லைன்னு ஆக்கணும்னு உச்சக்கட்ட கோவத்தில் வந்து பேசிகிட்டு இருக்காப்புல நம்ம புவனேஸ்வரி. சரிம்மா பார்த்துக்கலாம், நீ எதுக்கும் கவலைப்படாத அப்படின்னு சொல்கிறப்ப வெயிட் பண்ணி பார்ப்போம். எபிசோட் ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்குது. கதிரோட சொந்த பந்தம் எல்லாரும் கூடிய சீக்கிரம் வந்து வரப்போகிறாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.